மதமாற்ற தடை சட்டம் அது வந்து சமீபத்தில் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இந்த சட்டத்தை வந்து இப்போ மாநிலத்தில் அமுல்படுத்தி இருக்காங்க. உலக அளவில் பாத்தீங்க அப்படின்னா அல்ஜீரியா, பூட்டான், மியான்மர், நேபாளம் இந்த நாடுகள்ல எல்லாம் மதமாற்ற தடை சட்டம் அமுலில் உள்ளது. சமூக சீரழிவு, அதை விட மதம் மாறிட்டு அவ தேச துரோகி ஆயிடுறான், உடனே வந்து மாறி போயிடறான். எங்க ஊர்ல அதான் நடந்துட்டு இருக்கு, எங்க சொந்த கத்துல அது இருக்கு. 2009 வந்து மறுபடியும் வந்து அது ஒரு சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இலங்கை பாராளுமன்றத்தில். ஆனா அதை நிறைவேற்றி அவங்க சட்டமாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. வற்புறுத்தியோ தேவையற்ற செல்வாக்க பயன்படுத்தியோ ஒருத்தரை வந்து கட்டாயமாக மதம் மாற்றுவதற்கு அது தப்பு, அப்படி மதம் மாற்றுறதுக்கு எதிரான ஒரு சரத்தை வந்து இதுல சேர்க்கணும்னு சொல்லி அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழு வந்து பரிந்துரையை கொடுத்திருக்கு, ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கு. 1967 ஒரிசாவில் முதல் முறையாக நம்ம நாட்டில் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2002 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது மதமாற்ற தடை சட்டம் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அதுக்கு பேர். ஆனால் மதமாற்ற கும்பல், மிஷினரி கும்பல்கள் எண்ணிக்கையில கம்மி, ஆனா அவங்க தான் வந்து ஜெயலலிதாவே ஆட்டி படைச்சிட்டாங்கன்னு பாத்தீங்களா. இந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்த முடியாதா அப்படின்னா அமுல்படுத்தணும், கண்டிப்பாக அமுல்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய. இந்த நாடு வந்து இன்னும் சீரழியாம இருக்கணும், அமைதியான முறையில் அவங்க வழிபாட்டு. ஏன்னா மதம் மாத்துறதுன்னே ஒரு குரூப் அலையுதுல. நான் நேத்து வரைக்கும் எனக்கு தங்கச்சியா இருந்தவ திடீர்னு மதம் மாறின பிறகு அவ விரோதியா போயிட்டா. இவ்வளவுதாங்க நிலவரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் 368 பக்கங்கள், 350 ரூபாய். தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து ஒரு புத்தகத்துக்கு வந்து 400 ரூபாய், மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபாய். 27 அத்தியாயங்கள் இருக்கும். இதில் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இதில் வந்து எழுதியிருக்கோம். ரொம்ப சிறப்பான புத்தகம், கண்டிப்பாக அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணும். இதுவரைக்கும் படித்தவங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகத்தை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. நண்பர்களையும் இதை வாங்கி படிக்க வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் எனக்கு உதவுற வகையில் கூட நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இதை வாங்குறதுக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை வந்து நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருங்க. வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க, ஃபோன்பே, ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிவிடலாம். அவ்வளோதான். நம்பர் சொல்கிறேன், 9092345641 902923456441 இந்த நம்பருக்கு வந்து அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஃபோன்பே அல்லது ஜிபேயில் பணத்தை நீங்கள் அனுப்பிடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக அவசியம் நீங்கள் இதை வாங்க. 2 காப்பியோ 5 காப்பியோ 10 காப்பியோ முடிஞ்சுன்னா வாங்கி மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்து படிக்க வைங்க. ஒரு அத்தியாயத்தை படிச்சுட்டாங்கன்னாலும் ஓகே, சக்ஸஸ். அவ்வளோதான். மோடியினுடைய, அதாவது திமுகவில் உள்ளவங்களுக்கு படிக்க வைங்க, மோடிக்கு எதிர்ப்பாளர்களுக்கு படிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஒரு 4000க்கும் மேற்பட்டவங்க அந்த புத்தகத்தை வாங்கியிருக்காங்க. அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நிச்சயம் வாங்கி படிக்கணும். இது ஒரு சின்ன கோரிக்கை. அடுத்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், மதமாற்ற தடை சட்டம். அது வந்து சமீபத்தில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இந்த சட்டத்தை வந்து இப்போ மாநிலத்தில் அமுல்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தை பற்றி ஒரு சில தகவல்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜீரியா, பூட்டான், மியான்மர், நேபாளம் இந்த நாடுகள்லாம் மதமாற்ற தடை சட்டம் அமுலில் உள்ளது. இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். நமக்கு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் இது இருக்குதா அப்படிலாம் கேட்பாங்கள்ல, அதுக்கு வந்து யார் எந்தெந்த மதத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மதத்தை அவங்க வழிபட்டுட்டு போகலாம், பின்பற்றிட்டு போகலாம். அதுக்கு முழு சுதந்திரம் இருக்கும். அதே சமயத்தில் கட்டாயப்படுத்தி இந்த பொண்ணை கட்டி கொடுத்து மதம் மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மதம் மாற்றுறது, அதெல்லாம் ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி மதம் மாற்றுறது, மற்றபடி வேறு ஏதாவது மஞ்சமாவை கொடுத்து மதம் மாற்றுறது, இல்லை பால் பவுடருக்காக வேண்டி மதம் மாறுறது, இதெல்லாம் பெரிய ஒரு தவறான சமூக சீரழிவு. அதை விட மதம் மாறிட்டு அவன் தேச துரோகி ஆயிடுறான், உடனே வந்து மாறி போயிடறான். எங்கள் ஊரில் அதான் நடந்துகிட்ருக்கு, எங்கள் சொந்த கத்துலேயே அது இருக்குது. சரி, ரைட்டு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து உலக அளவிலேயே இந்த மதமாற்ற தடை சட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இலங்கையில் 2004 பக்கத்தில் நாடு தானே, இலங்கையில் வந்து 2004 இந்த சட்டத்தை வந்து மதமாற்ற தடை சட்டத்தை வந்து அதாவது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த சட்டம் வந்து அது சரியானபடி கொஞ்சம் நடைமுறைப்படுத்துக்கு வரும்போது அதுக்கு வந்து அதை எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட், இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. கிறிஸ்தவ அமைப்புகள் போய் அதில் வந்து தடை வாங்கிட்டாங்க. தடை வாங்கி அந்த இதை சரியாக அவங்க செயல்படுத்த முடியல. 2009 வந்து மறுபடியும் வந்து அது ஒரு சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்திருக்காங்க இலங்கை பாராளுமன்றத்தில். ஆனால் அதை நிறைவேற்றி அவங்க சட்டமாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. அப்போ அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க வந்து சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரி, நம்ம நாட்டில் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சபையின் அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழு,
இதுதான் வந்து நம்ம அந்த சட்டத்தை ஏற்றும்போது அதுக்கு ஆலோசனைலாம் கொடுத்து அதில் என்னென்னலாம் இருக்கலாம் என்னென்ன வேண்டாம்லாம் சொல்லும்போது அதில் வந்து இவங்க வந்து வற்புறுத்தியோ தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தியோ ஒருத்தரை வந்து கட்டாயமாக மதம் மாற்றுவதற்கு அது தப்பு, அப்படி மதம் மாற்றுறதுக்கு எதிரான ஒரு சரத்தை வந்து இதில் சேர்க்கணும்னு சொல்லி அந்த அதாவது அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழு வந்து ஒரு சரத்தை சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கு, ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கு. ஆனால் வழக்கம் போல் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அதை இழுத்து முடிட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க. அது இப்போ அதனால் அது வந்து இல்லை, அது அன்னைக்கே வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய அளவில் இது ஒரு சட்டமாகவே இருந்திருக்கும், எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அதுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் யார் எந்த மதத்தில் இருந்தாங்களோ அவங்க அதை பின்பற்றிட்டு போயிருப்பாங்க, எந்த தேவையில்லாத பூசல்கள் இருந்திருக்காது, கன்னியாகுமரி மாவட்டம் நாசமாக இருக்காது. சரி, இதுக்கு பிறகு வந்து 1954 அப்புறம் 1967, 54, 67 இந்த 2 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் வந்து மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரதுக்காக, அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் தானே, அவங்க வந்து முயற்சியெல்லாம் கொண்டு வந்து மசோதாலாம் கொண்டு வந்து தாக்கல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க மெஜாரிட்டி இருந்த பிறகும் வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க, அந்த சட்டமாக அது ஆக்கப்படவில்லை. அப்புறம் வந்து 1967 ஒரிசாவில் முதல் முறையாக நம்ம நாட்டில் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அங்கே சட்டம் நிறைவேற்றி அதை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. 2வது மாநிலமாக மத்திய பிரதேசம் 1968 மதமாற்ற தடை சட்டம், இதெல்லாம் காங்கிரஸ் காலம், அதை ஞாபகத்தில் வச்சுருங்க. பாஜக ஆட்சியில் எல்லாம் கிடையாது. இப்போ பாஜக ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருந்தது உண்மை, ஆனால் பாஜக வந்து எந்த ஜனசங்கமும் எங்கேயும் ஆட்சியிலலாம் இல்லை. அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். 1968 இது வந்து மத்திய பிரதேசத்துலேயும் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து அதுக்கு பிறகு அது பல திருத்தங்கள் மாற்றங்கள் இது எல்லா சட்டத்துக்கும் வர மாதிரி இதெல்லாம் செய்திருக்காங்க. இதுக்கு பிறகு சமீபத்தில் என்ன அப்படின்னா ராஜஸ்தானில் இப்போ நம்ம இந்த மதமாற்ற தடை சட்டத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இது இப்போ ராஜஸ்தானில் இப்போ மட்டும் பண்ணல, 2006, 2008 அப்போ வந்து பாஜக ஆட்சி அங்கே இருந்துச்சு. வசுந்தராஜ சிந்தியா வந்து முதல்வராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து மதமாற்ற தடை சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தா கவர்னர் வந்து குப்பையில் ஊற்றி போட்டார். அது வந்து கவர்னரும் ஒப்புதல் கொடுக்கல, அதே மாதிரி ஜனாதிபதியினுடைய ஒப்புதலும் கொடுக்கல, அதனால் அது சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை. அதுக்கு பிறகு வந்து அவங்க மறுபடியும் இப்போ வந்து கொண்டு வந்து அதை வந்து சட்டமாக்கியிருக்காங்க. இது இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, தடங்கள் இல்லை, அதனால் அது வந்து இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2002 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது மதமாற்ற தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அதுக்கு பேர். கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து ஆசை காட்டி இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி மதம் மாற்றக்கூடாது, எந்த மதத்துலேருந்து எந்த மதத்துக்கு மாற்றலாம் தப்பு தான், இதுதான் சட்டம். ஆனால் இங்கே உள்ள மதமாற்ற கும்பல், மிஷினரி கும்பல்கள் எண்ணிக்கையில் கம்மி, வெறும் 8%, முஸ்லீம்கள் ஒரு 6%, மொத்தத்தில் இது நான் சொல்கிறதே அதிகபட்சமாக தான் இருக்கும், மொத்தத்தில் ஒரு 15 கூட தேராது 100க்கு. ஆனால் அவங்க தான் வந்து ஜெயலலிதாவே ஆட்டி படைச்சிட்டாங்கன்னு பார்த்துட்டுங்களா. இந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்க வச்சு அதை வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து கடைசியில் அதை வந்து வாபஸும் வாங்க வச்சுட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. 2003 வந்து அந்த சட்டம் திரும்பி பெறப்பட்டது. இது இங்கே. அப்புறம் வந்து இது போல் பல மாநிலங்களில் வந்து இந்த சட்டம் வந்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இல்லை கட்டாய மதமாற்ற தடை சட்டம் பல்வேறு மாநிலங்களில் இருக்குது. அதில் பல்வேறு தண்டனைகள், 1 ஆண்டு 10 ஆண்டு வரை 7 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் எந்தெந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் 2006 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, குஜராத்தில் 2003 இது கொண்டு வரப்பட்டது, ஹரியானாவில் 2022 கொண்டு வரப்பட்டது, ஹிமாச்சல பிரதேசத்தில் 2006 கொண்டு வரப்பட்டிருக்கு, ஜார்க்கண்டில் 2017 கொண்டு வரப்பட்டிருக்கு, கர்நாடகா அண்டை மாநிலத்தில் 2021-22 வந்து கொண்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 2021 வந்து யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் வந்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து அதுக்கு கடுமையான இதெல்லாம் கொடுத்து தண்டனை எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய இது என்னன்னா, இப்போ வந்து இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்த முடியாதா அப்படின்னா அமுல்படுத்தணும், கண்டிப்பாக அமுல்படுத்தணுங்கிறது தான் என்னுடையது. இந்த நாடு வந்து இன்னும் சீரழியாமல் இருக்கணும், அமைதியான முறையில் அவங்கவுங்க வழிபாட்டு. ஏன்னா மதம் மாற்றுறதுன்னே ஒரு குரூப் அலையுதில்ல, வெளிநாட்டிலேருந்து எவனோ அங்கேருந்து ஏதோ எறும்பு துண்டை வீசுகிறான், பிஸ்கட் வீசுகிறான் அப்படின்னா அதுக்கு வேண்டி இந்த மோகன்ஜி, லாசரஸ், அப்புறம் வந்து இந்த பால் தினகரன், இந்த கேடுகட்ட ஜென்மன்கள் எல்லாம் வந்து அப்படியே மதம் மாத்திர வேலையை முழு நேர வேலையை செய்கிறாங்கல்ல. அவங்க ஒரு குடும்பம் பிழைக்கிறதுக்காக, வாழ்கிறதுக்காக. நீங்கள் எவ்வளோதாங்க சாராயம் குடிப்பீங்க, எவ்வளோங்க குடிச்சு நாசமாக போவீங்க சொல்லுங்கள். ஒரே ஒரு 6 அடி நிலம் தான், அதுவும் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. எதுக்கு அண்ணன் தம்பியாக இருக்கவனே எதுக்கு சீரழிக்கணும்? நான் நேற்று வரைக்கும் எனக்கு தங்கச்சியாக இருந்தவன் திடீர்னு மதம் மாறின பிறகு அவள் விரோதியாக போயிட்டான். இவ்வளோதாங்க நிலவரம். தங்கச்சியாக இருப்பாங்க, மதம் மாறிட்டாங்கன்னா அது பிறகு தெரியாது. எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒருத்தரை பார்த்தா அவர் அப்படியே ரோட்டில், நான் வந்து அப்போ விவேகானந்தா இளைஞர் இயக்கம்னு எங்கள் ஊரில் ஒரு இளைஞர் இயக்கம் ஆரம்பித்து இந்த பொது சேவைகள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அவர் ரோட்டில் அங்கெல்லாம் போகும்போது என்ன பார்த்தா அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே முறைச்சிட்டு போவார். ஆமாம், அப்படியே பார்ப்பார், அப்படியே முறைச்சிட்டு போவார். ஆனால் அவர் கிறிஸ்டின்.
சிஎஸ்ஐ. அப்போ அதனால வந்து அவர் சரி அவங்க கிறிஸ்டினா என்னால ஒன்றும் அப்படி தான் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே கண்டுக்கிறது கிடையாது. அப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து அவர் சொல்கிறாரு மைனி அப்படிங்கிறாரு. மைனின்னா அண்ணி எங்கள் ஊர் பாசையில். இப்போ மைனின்னு சொல்லி பேசுகிறாரு. ஏதோ ஒரு நல்ல வீட்டில் ஏதோ விசேஷத்துக்கு வரும்போது அவர் மைனின்னு பேசிட்டு மைனி எந்த ஆளுக்கு நமக்கு என்ன சம்மந்தம், இவர் எப்படி மைனிங்கிறாரு நம்ம அம்மாவை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் போய் அவரெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போன பிறகு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இது வந்து நம்ம ராமர் மாமன் இருக்கார்ல அவருக்கு தம்பி தான் ராமையா அப்படின்னாங்க. ராமருக்கு தம்பியா? ஒரு மாமன் முறைக்கு எனக்கு மாமன், ஆனால் அவர் மதம் மாறி போனதுனால அவர் எனக்கு உறவுலே இல்லாமல் போயிட்டார் பாருங்க. அது இப்போமா அப்படி தான். இப்போமா வந்து அவங்க வீட்டில் உள்ள அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணமாக அதை இதை எதுவுமே நம்மளை அழைச்சதும் கிடையாது, போனதும் கிடையாது. அவங்க தொடர்பில் இல்லை. ஏதோ எங்கள் அப்பா அம்மா அவங்க காலத்தில் இவங்க எல்லாம் வந்து அந்த இதில் தொடர்பில் இருந்ததுனால என்ன அந்த லெவலில் விசாரிச்சுட்டாங்க. இதுமாதிரி தான் நம்ம குடும்பத்துக்குள்ளால பல குடும்பங்கள், எங்கள் சொந்தத்தில் பல குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பியும் சொல்கிறேன், அதனால் அங்கே இருக்குது. இது எல்லாமே இதனால் என்ன நன்மைன்னு பாருங்கள், குடும்பங்கள்லாம் சிதறி போச்சு, துண்டாடிட்டாங்க, அவ்வளோதான். மதம்னு ஒன்று. இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? நீ கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டு அந்தாலும் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு நீ வந்து எதிரியாக ஏன் பார்க்கணும்? மற்றவங்களெல்லாம் மதம் மாறுறதுக்குன்னு சொல்லி என்னத்துக்கு இந்த கடிதம் எழுதணும்? என்னத்துக்கு வந்து வீட்டில் வந்து நின்று ஜெபம் பண்ணுவோமான்னு கேட்கணும்? இதெல்லாம் வந்து இதுதான் தப்புன்னு சொல்கிறோம் நம்ம. இதுக்கு வந்து யார் காரணம்? அந்த அப்பாவிகள் கிடையாது. கிராமத்தில் அடிப்படையில் இருக்காங்க பாருங்கள், அடித்தட்டில் அந்த அப்பாவிகள் கிடையாது. அதுக்கு மேலே ஒருத்தன் அந்த அந்த பாதிரியார்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு முழு நேர சம்பளமே அதுதானே கொடுக்குறாங்க. அவனுக்கு வந்து ஆன்மீகத்தை சொல்கிறத விட அரசியல்வாதியாக அவன் செயல்படுறது அதிகமாக இருக்குது. அப்படி தான் செயல்படுறாங்க. அதனால் அவங்க வந்து முழு நேரமாக நீங்கள் இப்படி போங்க, ஒருத்தர் உடம்பு சரியில்லை நேரே போங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணிடுங்க. ஜெபம் பண்ணி அப்படியே நீங்கள் உள்ள ஒரு மந்தையில் ஒரு ஆட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சேர்த்துருங்க. இப்படி சொல்லி தான் முழுக்க இவங்க இந்த பக்கம்னா அந்த பக்கம் நீங்கள் வந்து திருப்புவனம் ராமலிங்கம் அவர் நேரடியாகவே வீடியோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு நீங்கள் அந்த ஒரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மதம் மாறுறதுனால பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, அப்புறம் வீட்டில் கோலம் போடுறது, சேலை கட்டுறது, அது இது எல்லாம் போயிடும். குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்திருப்பேன் அது வரைக்கும். எங்கள் ஊர்லேயே நேரே முருகன் கோயிலுக்கு நேரே கீழே வீடு, தினசரி காலையில் குளிச்சுட்டு ஈர துணியோடு மேலே போய் சாமி முருகனை போய் கும்பிட்டுட்டு வந்த அம்மா கிறிஸ்தவராக போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ இது எல்லாமே வந்து இவ்வளோ தினசரி முருகன் கோயிலை போய் தரிசனம் பண்ணுவாங்க. முருகனை வந்து தினசரி காலையில் போய் கும்பிட்டுட்டு வந்தோம். அது ஈர துணியோட குளிச்சுட்டு அப்படியே தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு அந்த துணியை புழிஞ்சு அந்த ஈர துணியோட, அது ஒரு எங்கள் ஊரில் அப்படி ஒரு இது இருக்குது. குளிச்சுட்டு அந்த துணியோட போய் சாமி கும்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு இதை அவங்க அவ்வளவு பக்தி பரவசமாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ மதத்தில் போய் எங்கேயோ போய் எப்படியோ போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு பிறகு அந்த அவங்க இந்துவாக இருந்தது வரைக்கும் நான் அவங்களுக்கு பெரிய தம்பி. எப்போவும் மரியாதை என்ன பேசுவாங்க, கூப்பிடுவாங்க, வாங்க எப்படி இருக்க, என்ன நம்மகிட்ட ஒரு அக்காவாக நமக்கு வந்து நம்மளை மரியாதையோட உரிமையோடு வந்து பழகிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த உறவு என்னைக்கு மதம் மாறினாங்களே கட்டு. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பார்க்குறதும் கிடையாது, பேசுகிறதும் கிடையாது. கண்டாலும் மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போயிடுவாங்க. இது இயல்பாக நடக்குது ஊரில் இருக்குது. அதை விட நீங்கள் ஏதாவது இந்த இந்து இளைஞர் இயக்கம், இந்து இயக்கங்கள் இதில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்க, இல்லை இந்து முன்னணியில் இருந்தால் உடனே நம்மளை தேச துரோகி ஆக்கிடுவாங்க. ஆமாம், நீங்கள் கோவில் வழிபாட்டு முறைகள் இல்லைன்னா அங்கே வந்து இந்த சமயப்பு எடுக்கிறது அது சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா திருவிழாக்கு வழிபாட்டில் நீங்கள் முன்னே நின்று ஏதாவது இந்த பஜனை கஜனை பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். பஜனை பாடிக்கிட்டு அதில் இருந்துட்டு ஒடுக்கடிச்சிட்டு இருந்தாலே போதும். உங்களை வந்து அதே பிறகு அவங்க வந்து தீண்ட மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்களா, உங்களை வந்து மதம் மாறி போகிறோம் ஒருத்தனும் வந்து அந்த ஆட்டோவை புக் பண்ண மாட்டாங்கிறான். எங்கள் ஊரில் மதம் மாறி போனவன் கிறிஸ்தவனா நேற்று வரைக்கும் சொந்தக்காரன், ஆனால் இன்றைக்கி வந்து ஊரில் ஒரு தம்பி ஆட்டோ ஓட்டுறான்னா அவனுக்கு நீ எதிரியாயிடுறான். அவன் ஆட்டோவை கூப்பிடாத, அவன் வந்து அவன் சொந்தக்காரன் தான் இருந்தாலும் அவன் வேண்டாம், அவன் வேண்டாம். அதில் முத்தாரம்மன் துணைனி போட்டு வச்சுருக்கான், அதனால் அந்த வேண்டாம், அது சிலுவை போட்ட தான் வேணும். இந்த அளவுக்கு அவங்க மனசை மாற்றி அவங்கள வந்து ஒரு முட்டாளாக்கி ஒரு விரோதி ஆக்குறது அந்த மதம் தானே. மதம் ஒருத்தன் மாறுறதுனால பிரச்சனை இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் ஊரில் நேரடி அனுபவத்தில் உள்ளதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல நமக்கு வந்து 30 முக்கோடி தேவர்களும் உண்டு. அந்த 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு என்னது? 30 முக்கோடின்னு என்னது? 30 × 30 கோடி, 900 கோடி வந்துட்டா. நமக்கு தேவர்கள் மட்டுமே 900 கோடி இருக்காங்க எண்ணிக்கையில். நம்ம நாட்டு மக்கள் தொகையை 140 கோடி தான். ஆனால் நமக்கு தேவர்கள் அவ்வளவு தேவர்களை நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா, அப்புறம் வந்து ராமர் இருக்கார், அப்புறம் வந்து முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார், ஐயப்பன் இருக்கார், இப்படி வந்து மாதியாத்தா, காளியாத்தா, அந்த மாதிரி இது இருக்குது, வண்டர மாடன் இருக்கார், சுடலை மாடன் இருக்கார். இந்த மாதிரி நமக்கு வந்து ஏராளமான
சாமிகளை நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு கல் இருந்தால் கூட அதை புனிதமாக நினச்சிட்டு அதில் வந்து மஞ்செண்ணெயை சாத்தி கும்பிட்டுட்டோம் இசைக்காமல், அவ்வளோதான். அவள் எங்கேயாவது ஒரு ஓடக்கரையில் ஒரு சின்ன மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு மத்தியில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன மண்ணை எடுத்து வச்சு நம்ம வந்து இதை வந்து இசைக்கம் பண்ணி கும்பிட்டோம்னா கும்பிட்டது அவ்வளோதான். இந்த மாதிரி வழிபாட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க. இது கூட ஒரு இயேசு, ஒரு அல்லா, 2 பேரை சேர்த்து கும்பிட்றதுல நமக்கு என்னத்தை வந்துட போகுது? ஒன்றும் கிடையாது. இவ்வளவு சாமிகள். அதனால தான் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அவங்களுடைய பூஜை அறையில், பெரும்பாலும் இந்துக்கள் அவங்களுடைய பூஜை அறையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு வேளாங்கண்ணியும் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இயேசு கிறிஸ்து போட்டோவையும் தூக்கி வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாகுபாடே கிடையாது. மதம் மாறி போனவன் தம்பி எப்படி இருக்கான்னு பாருங்கள், மதம் மாறி போன தங்கச்சி எப்படி இருக்கான்னு பாருங்கள். நம்ம அதாவது பொங்கல் அன்னைக்கு ஏதாவது பொங்கி நம்ம வந்து சூரிய பகவானுக்கு படையலெல்லாம் போட்டு கரும்பெல்லாம் வச்சு அதில் ஒரு கரும்பு துண்டை வெட்டி கொடுங்க, சாத்தானுக்கு பறைச்சதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். முடிஞ்சு போச்சிடல அங்கே. ஆனால் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்க கொண்டு வரதை நம்ம வாங்கி சாப்பிட்லன்னா நம்மளை மதவெறியன்னு சொல்லிவிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு டூர் போகிறோம், ஊர்லேருந்து கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வரோம். இதெல்லாம் வந்து 90களில் நடந்த சம்பவங்கள். அப்படி கிளம்பி வரோம். எங்கள் ஊரில் கிறிஸ்டின் இந்து 2 பேர் தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து அந்த வண்டியில் பஸ்ஸில் வந்து டூருக்கு வந்துட்டு இருக்கோம். நிறைய இடங்களுக்கு போகிறோம். அதில் வந்து மதுரை இருக்குது, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் வந்து வேளாங்கண்ணி இருக்குது, அப்புறம் வந்து நாகூர் தர்கா இருக்குது. அந்த ஏரியாவில் இந்த இதெல்லாம் இருக்குது. அதுபோல் மற்ற ஏரியாக்கள்லாம் போயிட்டு வரோம். இதில் இந்த ஏரியாவில் வரோம் பார்த்தீங்களா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இறங்கின உடனே இந்துக்காரெல்லாம் கோயிலுக்கு போனால் மற்றவங்கலாம் வெளியே போயிட்டான். இருக்குது இந்து கிறிஸ்டின் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் வந்து நிறைய வந்து கடைகளில் போயும் அங்கே இங்கேயும் இந்த பொருட்கள் வாங்குறது, ஃபேன்சி ஐட்டங்களை பார்க்குறதுன்னு போயிட்டாங்க. எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு எடுத்து வந்தாச்சு. அப்புறம் சாமி கிளம்பி நேரே வந்து அந்த வண்டி வந்து நேரே வேளாங்கண்ணி போகுது பஸ்ஸு. அந்த பஸ்ஸு வேளாங்கண்ணியில் போய் இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்காரனும் இறங்குறாங்க, கிறிஸ்தவனும் இறங்குறாங்க. எல்லாரும் போய் சர்ச்சுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து எம்ஜிஆருக்கு வந்து உடல் இது செய்து வச்சது, வெள்ளியில் வந்து ஒரு குணமாகணும்னு வச்சது, அப்புறம் காலில் அவங்க காலுக்கு வச்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் அங்கே போய் நின்று சுற்றிக்கிட்டு இவனு முடிஞ்சுட்டா முட்டங்காலம் போட்டுட்டு அதில் நின்றுட்டு வரான். இது இந்துக்களுடைய இது. கிறிஸ்தவன் அதே இது மாதிரி தான் வரான். ஆனால் அப்படியே வந்து நாகூர் தர்காவுக்கு வரும்போது கிறிஸ்தவன் உள்ளே வர மாட்டேங்கிறான், அப்படியே வெளியே நின்றான். அதே மாதிரி வந்து இந்துக்காரன் மட்டும் தான் நாகூர் தர்காவுக்குள்ளே போகிறான். சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு லாரி டிரைவரோ இல்லைன்னா இந்த ஒரு 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 சின்ன அலுவலகத்துலேயோ ஒரு ஜெராக்ஸுக்கு சென்டர்னே வச்சுக்கிட்டுங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ ஒருத்தன் இந்துக்காரன் வைக்கிறான்னா சில இந்துக்காரன் வைக்கிறான் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருப்பார், ஒரு இயேசு கிறிஸ்து, ஒரு முகமது, அதாவது ஒரு முஸ்லீம் மதத்துக்காக அந்த மெக்கா மதீனாவுடைய ஒரு ஃபோட்டோ. இதை வச்சு இந்த 3 மதங்களும் சேர்த்து ஒருத்தன் வச்சுருக்காமன்னு அவன் இந்துக்காரனை மட்டும்தான் இருப்பான். உலகத்தில் எந்த கிறிஸ்தவனும் வந்து இந்த மும்மதம் எம்மதமும் சம்மந்தமுங்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வச்சதே கிடையாது. ஒரு லாரி டிரைவராக இருந்தால் கூட அவன் வந்து இப்படி வச்சிருக்கான்னா அவன் இந்துக்காரனாக இருப்பான். அவன் வந்து நீங்கள் கன்னியாகுமரிலேருந்து கிளம்பி வரான்னா அப்படியே முப்பந்தலை இசைக்கம்மன் வந்து அதுக்கும் வந்து காணிக்க போடுவான். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோடனே அங்கே ஒரு மாதா கோயில் உண்டு, அதுக்கும் காணிக்க போட்டுட்டு போயிட்டே இருப்பான். இது இந்துக்காரனாக இருப்பான். கிறிஸ்தவங்க எப்படி போடுறாங்க பாருங்கள், உடனே அது போயிடுது, கட்டாயி போயிடுது. அப்படி அது இந்துக்காரனாக இருக்கிறது வரைக்கும் அதை செய்திருப்பான். என்னைக்கு அவன் மதம் மாறிட்டானோ அன்னைக்கு வந்து உடனே இது பிசாசுன்னு சொல்லி அவனுக்கு போதிக்கப்படுது. இதுதான் தப்பு. அதனால தான் நம்ம மதம் மாற்ற தடை சட்டத்தை சொல்கிறோம். அவன் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின உடனேயே ஏதோ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இல்லை ஆதி காலத்திலேருந்தே பரம்பரையாக வந்தவன் இயேசு கிறிஸ்து காலத்திலேருந்தே அப்படியே தொடர்ந்து வந்தவங்க கூட அந்த மாதிரி நினைக்க மாட்டான். அப்படி கிடையாது. முஸ்லீம் மதத்துலேயும் அதே கதை தான் இந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த மதமாற்ற தடை சட்டம் கட்டாயம் வேணும், அவசியம் வேண்டும். தமிழகத்தில் அந்த அம்மா புண்ணியவதி கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அது வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அவங்க வரலாற்றில் இடம்பெற மாதிரியான வரலாற்றில் இடம்பெறுவாங்க. அதையும் சேர்ந்து ஒரு நல்ல இதாக இருந்திருக்கும். ஏதோ அழுத்தத்தினால இதை பண்ணிட்டாங்க. வரக்கூடிய காலத்தில் இனிமேல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இனிமேல் வந்து யாருமே எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாலும் முடிச்சுட்டு போயாச்சு. அதை மாதிரிலாம் செய்திட மாட்டார். அந்த தைரியமும் அந்த துணிச்சலோ அவருக்கு கிடையாது. ஒரே ஒரு ஆண்மகன் திரு அண்ணாமலை IPS அவர்கள் வந்து முதலமைச்சராக 2026 தமிழக முதலமைச்சராக அவர் ஆன பிறகு தான் இந்த மாதிரிப்பட்ட மதமாற்ற தடை சட்டம்லாம் கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து கட்டாய மதமாற்றம் பண்ணுறதெல்லாம் தடுக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.